ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். சொல்லாமல் எப்படி இருக்கீங்க? இப்போ பற்றின சூப்பரான தரமான ப்ரொமோட் வந்திருக்கு. அதாவது இந்த சண்டே எபிசோடில் தான் வந்துட்டு யார் வந்து எவிக்ட் ஆக போகிறாங்க அப்படின்ற விஷயங்கள் வரும். அதுக்கு முன்னாடியே வந்துட்டு நம்ம ஆல்ரெடி யார் எவிக்ட் ஆக போகிறாங்க அப்படின்ற விஷயங்கள் சொல்லியாச்சு. அது மட்டும் இல்லாமல் முதல்ல யார் எவிக்ட் ஆகணும்னு இருந்தாங்க லிஸ்ட்டில், கடைசியில் யாரை வந்துட்டு எவிக்ட் பண்ணாங்கன்ற முதற்கொண்டு எல்லா டீட்டெயிலும் ஆல்ரெடி நான் போஸ்ட் பண்ணி வச்சு, நிறைய பேர் வந்து யார் எவிக்ட் கேட்குறீங்க, உள்ளே போய் செக் பண்ணி பாருங்கள் நம்ம சேனலில். அதேமாதிரி பார்த்துட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் அந்த லைக் பண்ணி தட்டி விடுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நாமினேஷன் ப்ராசஸ் வருது. அதில் பார்த்தீங்கன்னா 4 பேர் உட்காந்துட்ருக்காங்க. அந்த 4 பேர் யாருன்னா ரஞ்சித் சார், சிவகுமார், ஆனந்தி, சாச்சனா. இந்த 4 பேர் அன்அஃபிஷியல் ஓட்ஸில் லாஸ்ட்டாக வந்து 4 பேர், மொத்தம் 10 பேர் இந்த வாரம் நாமினேஷன் வந்திருந்தாங்க. மேலே எத்தனை பேர் இருந்தாங்களோ அந்த 6 பேர் கரெக்டாக வந்து சேவ் ஆகிட்டாங்க. மீதி இந்த 4 பேர் லாஸ்ட்டாக யார் இருந்தாங்களோ அவங்க தான் இப்போ இதில் இருக்காங்க. அப்போ இந்த அன்அஃபிஷியல் ஓட்டு ஒரு சில பேர் வந்துட்டு தவறுன்றாங்களோ, அப்போ மேலெல்லாம் எப்படி வந்து சேவ் கரெக்டாக இருக்குது. இந்த 4 பேர் மட்டும் எப்படி இங்கே வந்து உட்காந்துட்ருக்காங்க. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, மக்களோட ஓட்டுலாம் கரெக்டாக தான் இருக்குது. யாரை வெளியே அனுப்பணும்னு நினச்சி தான் கரெக்டாக மக்கள் வந்து ஓட் பண்ணுறாங்க. பட் அங்கே தீர்மானிக்கிறது பிக் பாஸ் டீம்ன்ற ஒரு காரணத்தினால அங்கே வந்து ஒரு விஷயம் நடக்குது. சாச்சனாவை காப்பாற்றணுன்ற நோக்கத்தில் வந்து விஜய் சேதுபதி அவர்கள் தொடர்ந்து பண்ணுற வேலைகள் அங்கே தெரியுது. இப்போ பார்த்தீங்கன்னா நாமினேஷன்ஸில் யார் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த லாஸ்ட்டாக உட்கார வச்சுட்டு என்ன சொல்கிறாருன்னா, விஜய் சேதுபதி எவிக்ஷன் ப்ராசஸ் வந்து பிக் பாஸ் சொல்கிறாருன்னு அவர் போயிடுறாரு. அதுக்கப்புறம் பிக் பாஸ் வந்து இவங்க 4 பேரை கூப்பிட்டு ஆக்டிவிட்டி ஏரியாவுக்கு போங்கணும் போது அங்கே வந்து அந்த பால் பிட் இருக்குது. அங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் உள்ளே இறங்கி தேடணும். அங்கே வந்து பொம்மை இருக்கும், யாரோட நேம் இல்லாத பொம்மை இருக்கோ அவங்க வந்துட்டு இந்த வீட்டை விட்டு வெளியேறுவாங்க அப்படின்னு இறங்கி தேடுறாங்க. நிறைய பொம்மை வருது. அதில் ஒரு சில பொம்மையில் மட்டும்தான் வந்துட்டு அவங்களுடைய பேர் இருக்குது. ஸோ அப்படின்னு இருக்கும்போது நிறைய பொம்மை வரதுனால ஒரு பொம்மையை எடுத்து கீழே வச்சுட்டே இருக்காங்க. அதில் சாச்சனா சேவ்டு. அதில் வந்துட்டு ஏன்னா நம்ம சிவகுமார் ஒரு பொம்மை எடுக்கும்போது அதில் சாச்சனான்னு பேர் இருக்குது. அப்புறம் இன்னொரு பொம்மை வருது, அதில் மேக்ஸிமம் கண்டிப்பாக வந்து ஆர்ஜானது இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ மீதி இருக்கிற பொம்மையில் தான் வந்துட்டு சிவகுமாரோட பேர் வரப்போகுதுன்றது நல்லா கிளியராக தெரிஞ்சிருச்சு. ஸோ இந்த மாதிரி வந்து இந்த ஒரு எவிக்ஷன் ப்ராசஸில் ஒரு சின்ன ட்விஸ்ட் மாதிரி வச்சுருக்காங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்கும் அவங்களுக்கு கண்டிப்பாக. ஏன்னா நம்மளுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் வந்ததுனால நம்ம வந்து சைலண்ட்டாக இருக்கும். பட் அங்கே வந்துட்டு பயங்கர ஷாக்கிங்காக இருக்கும் கண்டிப்பாக, அது வந்து மாற்றுக்கிறது கிடையாது. ஸோ நீங்கள் உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இன்றைக்காவது விஜய் சேதுபதி அவர்களுடைய எபிசோடு எப்படி இருக்கும்? அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து இந்த பிக் பாஸ் 8 வந்துட்டு விஜய் சேதுபதி அவர்கள் தொடர்ந்து ஹோஸ்ட் பண்ணணுமா, இல்லை கமலஹாசன் இல்லை வேறு யாராவது வரணும்னு நினைக்கிறீங்களா? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் தட்டி விடுங்க. பாய் நண்பர்.